السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا وزدنا علما ورزقنا فهما وأنت أحكم الحاكمين. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் வாரம் விடாமல் வரும் வாழ்வியல் வசந்தம் போல் நமது நெஞ்சத்தை வருடி கொண்டிருக்கிற நமது இந்த வாராந்திர இஸ்லாமிய வகுப்பில் இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். ஷேக் அவர்கள் அறிமுக உரையிலே குறிப்பிட்டதைப் போல் ரமதானுக்கு முன்பு நடைபெறக்கூடிய ஒரு கடைசி வகுப்பு என்பதனால் ரமதானோடு தொடர்புடைய சில விஷயங்களை பேசுகிற போது அது பொருத்தமாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய வகுப்பிற்கு தலைப்பாக ஈமானிய வெற்றி வித்தாகும் ரமதான் என்கிற ஒரு அழகான தலைப்பை சகோதரர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பினுடைய முக்கியத்துவத்தை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. காரணம், பலகீனமாக இருக்கிற நமது ஈமான் என்கிற இறை நம்பிக்கை பலகீனமான சூழ்நிலையிலேயே அது தொடரும் போது ஒரு கட்டத்தில் பழுதாகிவிடக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டுவிடும். பழுதாகிற எல்லாமே எப்படித்தான் ஆரம்பிக்கும்? பலகீனமாகத்தான் ஆரம்பிக்கும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், எந்த ஒரு இயந்திரமாக இருந்தாலும், அல்லது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நமக்கு இருக்கிற உடல் உறுப்புகளே ஆனாலும் அது எப்போது பழுதாகும்? பழுதாகுவதற்கு முன்பு அது முதல்ல என்ன ஆகும்? பலவீனமாகும். கண் பார்வையாக இருந்தாலும் அல்லது எந்த புலன்களாக இருந்தாலும் முதல்ல அது என்ன செய்யும்? நமக்கு சில சிம்டம்ஸ்களை காட்டும். அது இயல்பாக ஒரு இயங்கு சக்தியோடு தான் ஒவ்வொன்றும் இயங்கி கொண்டிருக்கும். எதுவாக இருந்தாலும் எல்லாமே அதற்கென்று என்ன கெப்பாசிட்டி இருக்கிறதோ, கேப்பபிலிட்டி இருக்கிறதோ, அதனுடைய கொள்ளளவிற்கும் அதனுடைய உள்ளளவிற்கும், உள்ளளவு கொள்ளளவு ரெண்டும் இருக்கு. இந்த உள்ளளவிற்கும் கொள்ளளவிற்கும் ஏற்ப கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். அதற்கேற்பது என்ன செய்யும்? அது இயங்கும் தன்மையோடு தான் இருக்கும். ஆனால் எப்போது அது இயங்குகிற தன்மைக்கு ஏதேனும் இடர்பாடுகளோ பிரச்சனைகளோ வரும்போது அந்த இயங்கு தன்மையில் சின்ன சின்ன கோளாறுகள் வர ஆரம்பிக்கும். கோளாறுகள் வரும்போதே அதற்குண்டான மாத்திரைகளோ மருந்துகளோ மருத்துவமோ பார்த்ததை சரியாக்கிவிட வேண்டும். பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று எதை நீங்கள் விட்டாலும் கடைசியில் இயங்குகிற தன்மையில் இருந்து அது இயங்கா தன்மைக்கு போய்விடும். ஆமாவா இல்லையா? முதல்ல நம்ம தலையில் முடி கொட்டுங்கிற பிரச்சனை இந்த நாட்டில் ஆரம்பிக்கும். பொதுவாக சொல்கிறேன், முடி கொட்டுற பிரச்சனை ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும்? அதுக்குண்டான சரியான இடத்துக்கு போகணும். யூடியூப்பில் இப்போ எல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. ஆளுக்கு இவன் போட்ட அந்த மருந்தெல்லாம் தடவி கடைசியில் இருக்கிற 4-5 முடி இல்லாமல் போய் இன்றைக்கி எல்லோரும் என்ன செய்கிறதுனே தெரியாமல் வாழ்க்கை போய்கிட்டு. அப்போ முடி கொட்டுகிற பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது எப்போது அதனுடைய இயல்பான இயங்குதன்மைக்கு பாதிப்புகள் வருகிறதோ உடனே அதை சரி பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் அதை நம்ம நினைச்சா சரி பண்ணிட முடியுமா? முடியாது. அதற்கென்று சில சூழல்கள் அமையணும். ஆமாவா இல்லையா? அதற்கென்று என்ன செய்யணும்? ஒரு சூழல்கள் அமையணும். உலகத்தினுடைய எந்த விஷயங்களை நீங்கள் பார்த்து கொண்டாலும் சகோதரர்களே, தொழில் ரீதியான விஷயங்களாக இருந்தாலும், வியாபார ரீதியான விஷயங்களாக இருந்தாலும், அலுவல் ரீதியான விஷயங்களாக இருந்தாலும், அல்லது அன்றாடம் ஒரு சில பிரச்சனைகள் நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம ஒரு கட்டத்தில் வைப்போம், பேசிக்குவோம், தீர்த்துக்குவோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் அதற்குண்டான சூழல்கள் அமையாது. ஊரில் நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், ரொம்ப நாள் அந்த பிரச்சனை தீராமையே இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்? வெக்கேஷன் போய் பார்த்துக்கலாம்னு வெக்கேஷன்களும் லொக்கேஷன்களும் தான் மாறுமே தவிர கடைசி வரைக்கும் அதுவும் முடியாது. ஆனால் மாஷா அல்லாஹ், மார்க்கத்தினுடைய சூழல்களை கொஞ்சம் கவனியுங்கள். பலகீனமாக இருக்க நமது இறை நம்பிக்கை முற்றிலுமாக பழுதாகிவிடக்கூடாது என்பதற்காக
அதனுடைய இயங்கும் தன்மைக்கு எந்த விதமான கோளாறும் இடையூறும் நிரந்தரமாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவ்வப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தென்றல் காற்றை போல சில மார்க்கத்தினுடைய சீசன் காற்றுக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீச வைக்கிறார். அப்படிதானே? அதில் சின்ன சின்ன சீசன் என்று சொல்லும்போது ஒரு முஹர்ரமுடைய மாதம் வரும்போது அப்படியே அந்த முஹர்ரத்தினுடைய சிறப்புகள், அந்த முஹர்ரத்தினுடைய அந்த நோன்பு நம்ம வைப்போம். அப்படி கொஞ்சம் ஈமானுக்கு ஒரு சின்ன ஒரு டேஸ்ட்டும் ஒரு பூஸ்ட்டும் வரும். அப்படியே ஹஜ்ஜினுடைய சீசன் வரும். ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லி 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 மாஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா மாறுறோமோ இல்லையோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்தில் ஒரு ஆளாக கொஞ்சம் அப்படியே ஒரு மாற்றம் வரும். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் என்ன இருக்கிறது, நமக்கு அந்த ஈமானிய கோளாறுகளை சீர் செய்வதற்கு, ஈமானிய பலகீனங்களை சீர்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையாக என்ன செய்கிறான், நமக்கு ஒரு மாற்று சக்தி என்று சொல்வதை விட ஒரு மாற்றத்திற்கான சக்தியை அல்லாஹ் தருகிறான். அதுபோல ஒரு சூழல் தான் புண்ணியங்களின் பூக்காலமாம், வணக்கசாலிகளின் வசந்த காலமாம், அல்லாஹ்வினுடைய அருள் மழையென பொழிகிற புனித ரமதானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சங்கமிக்க வைப்பது, அல்லது புனித ரமதான் என்கிற அந்த தென்றல் காற்றை நம்மை அனுபவிக்க வைப்பது உண்மையில் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருள் தான். அறிஞர் ஒருவர் சொன்னார், அவருடைய பேர் எனக்கு மறந்து போய்விட்டது, அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களிடத்திலே கூட, சுஹதாக்களாக இறந்தவர்களிடத்திலே கூட, இந்த பூமியில் ஒரு நாளை நீங்கள் வாழ்வதற்கு ஆசைப்படுங்கள் என்று சொன்னால் ரமதானில் ஒரு நாளில் நாங்கள் இருக்க ஆசைப்படுவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உன்னதமான ஒரு பாக்கியம் நிறைந்த ஒன்று தான் ரமதான். அதனால தான் ஈமானுடைய வெற்றிக்கு வித்தாகும் ரமதான் என்கிற ஒரு தலைப்பை நண்பர்கள் தந்திருக்கிறார்கள். அது என்ன வெற்றிக்கு வித்து? வெற்றி என்பது உங்களுக்கு தெரியும், சக்சஸ். எல்லாரும் அதை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்படிதானா? எல்லாரும் இங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் மனிதர்கள் ஒரு விஷயத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், உழைத்து கொண்டிருக்கிறார்கள், தங்களை தாங்களே மாய்த்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய தூக்கத்தை தியாகம் செய்கிறார்கள். எல்லாவற்றையும் தியாகம் செய்து இன்றைக்கு மனிதன் ஒரு விஷயத்தை அடைவதற்காக, பெறுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறான், ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிறான் என்றால் அது வெற்றியை அடைவதற்காகத்தான். சரிதானே? வெற்றி என்பது என்ன? இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு புரியாத புதிர் தான். நம்ம சொல்லிடலாம் சிம்பிளாக, வெற்றி என்பது சொர்க்கம்தான், வெற்றி என்பது மறுமைதான். ரைட், அதை யாரும் மறுக்க முடியாது. வெற்றி என்பது மறுமைதான் சொன்னால் யாராவது மறுப்பீங்களா? வெற்றி என்பது சொர்க்கம்தான் அப்படின்னு சொன்னால் யாராவது மறுப்போமா? வெற்றி என்பது சொர்க்கம்தான், வெற்றி என்பது நமக்கு மறுமைதான், எல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். அதை யாரும் மறுக்கப் போவதில்லை, யாரும் அதை மறைக்கவும் போவதில்லை, யாரும் அதை மறக்கவும் போவதில்லை. ஆனால் பிரச்சனை என்ன? அதுதான் வெற்றிக்கான இலக்கு, அதுதான் வெற்றிக்கான ஒன்று என்பதை முழுமையாக நம்முடைய உள்ளத்திற்குள் வைத்து அதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோமா என்கிற கேள்விக்குத்தான் விடை தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது போன்ற ஒரு வகுப்பிலே அமரும் போதோ, அல்லது குர்ஆனுடைய வசனங்களை அர்த்தம் திருத்தத்தோடு அல்லது அர்த்த புஷ்டியோடு அதை நாம் சிந்திக்கிற போதோ, அல்லது ரமலானுடைய மாதத்திலே துவா கேட்கிற போதோ, அல்லது ஹஜ் உம்ராவிற்காக நாம் புறப்படுகிற போதோ, குறிப்பாக காபத்துல்லாவை சுற்றி தவாப் செய்கிற போதோ, நமக்கு உண்மையில் மறுமை குறித்த சிந்தனையும் மார்க்கம் குறித்த சிந்தனையும் அப்படியே மேலோங்கி நிற்கும். அப்படிதானே? மனிதனுடைய உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிற ரத்தத்திலே நல்ல ரத்தம் என்கிறார்கள், கெட்ட ரத்தம் என்கிறார்கள். கொழுப்பை கூட பிரிக்கும் போது நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு என்கிறார்கள். அப்படிதானே? எல்லாமே ஏன் ஒரு கட்டத்தில் நமக்கு நல்ல கொழுப்பு கூடி இருக்கிறது என்றால், நீங்கள் சாப்பிட்டு இருக்கிற உணவு கொஞ்சம் நல்லதாக இருக்கும்போது அங்கே நல்ல கொழுப்பு கூடி இருக்குதுங்கிறாங்க. ஓடிக்கொண்டிருக்கிற ரத்தம் ஆரம்பித்து உடலிலே ஒட்டி இருக்கிற எந்த செல்களாக இருந்தாலும் அல்லது எந்த உறுப்புகளாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் பின்னாலும் இது ஏன் இப்போது நல்லாக இருக்கிறது, இது ஏன் இப்போது நன்றாக இல்லை என்பதை ஆய்வுக்குட்படுத்தும் போது அதன் அறிக்கை நமக்கு சொல்லுகிற விஷயம் என்ன? இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற ஃபுட்டு கரெக்டாக இருக்குது, இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது உங்கள் லைஃப் ஸ்டைல் இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டும் ரிப்போர்ட்டும் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். எப்போது பாதகமாக இருக்கும்? இப்போது நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற உணவு பழக்க வழக்கம் சரியில்லை, அல்லது நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற டயட் சரியில்லை, அல்லது எடுத்துக்கொண்டிருக்கிற மாத்திரைகள் உங்களுக்கு ஒத்து வரவில்லை, அல்லது உங்களுடைய ஓய்வு நேரம் சரியாக அமையவில்லை, உங்களுடைய உறக்கத்திற்கான நேரம் சரியாக அமையவில்லை. இப்படிப்பட்ட காரணங்கள் வரும்போது கோளாறுகள் நம்முடைய ரிப்போர்ட்டுகளில் தெரிஞ்சிடும். ஆக என் அன்பார்ந்த சகோதரர்களே, உடலுக்குள்ளும் குடலுக்குள்ளும் நாம் எடுக்கிற உணவு எப்படி நம்முடைய உடலின் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறதோ, அதுபோலதான் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சியும் முயற்சியும் உங்களுடைய ஈமானுடைய விகிதாச்சாரத்தை வைப்பதில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. ஈமான் என்பது ஒரு திடப்பொருள் அல்ல, அப்படியே இருப்பதற்கு. திடப்பொருள் என்றால் புரிகிறதா? ஒரு கல்லை போல, ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி நாங்கள் வைக்கிறேன், நாளைக்கு வரும்போது அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? ஒரு மாதம் கழித்து வரும்போது ஒரு மாற்றம் இருக்குமா? இருக்காது. ஆனால் ஈமான் என்பது அப்படியே அல்ல. ஈமானு யஸீது வ யன்குஸ்,
ஈமான் என்பது கூடும் குறையும். எப்படி கூடும்? அல் ஈமானு யஸீது பித்தாஅத்தி வ யன்குஸு பில் மஅசியாத். நன்மையான விஷயங்கள், நல்லறங்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஒப்பான காரியங்களை நீங்கள் செய்கிற போது அந்த ஈமான் மேலேறுகிறது, ஏறி வருகிறது. எப்படி குறைகிறது? பாவகரமான காரியங்களை நீங்கள் செய்கிற போது ஈமான் குறைகிறது. பாகை அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எந்த ரீதியில் நீங்கள் யோசித்து பார்த்தாலும் இந்த மார்க்கத்தை மாத்திரம்தான் நமக்கு மாமருந்தாக வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு. அந்த அடிப்படையில் ஈமானுடைய, இறை நம்பிக்கையினுடைய வித்துக்களாக என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் சொத்துக்களாக நம்மை வந்து ஆட்சி செய்கிற ஒரு இடம்தான் ரமதான். ஒருத்தன் அல்லது ஒரு மனிதனுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்றால் என்னவெல்லாம் தேவை, அந்த எல்லாமே மாஷா அல்லாஹ் ரமதானுடைய மாதத்திலே நமக்கு அளவுக்கு மீறி கிடைப்பதனால், அமுத சுரபியாக கிடைப்பதனால், ஆழ அகலத்தோடு கிடைப்பதனால் அந்த ரமதான் என்பது உண்மையாலுமே அது ஒரு ஈமானுக்கானது. சகோதரர்களே, தயவு செய்து இஸ்லாமிய பெருமக்கள் இந்த ரமதான் என்பது வெறுமனே குடலுக்கானது, உடலுக்கானது என்று நினைத்து விடாதீர்கள். சத்தியமாக இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பட்டினி போட்டு ரசிக்கிறானா? காலையிலிருந்து மாலை வரை உண்ணாமல் பருகாமல் நீங்கள் தாகத்தோடும் பசியோடும் பட்டினியோடும் இருப்பதை அல்லாஹ் இன்பம் காண்கிறானா? என்னுடைய என்ன நோக்கம்? அல்லாஹ் இந்த ரமதானை நமக்கு தந்திருப்பது, இந்த ரமதானை நீங்கள் செய்யக்கூடிய கிரியைகளை கொண்டு, நல்லமல்களை கொண்டு, நல்லறங்களை கொண்டு, அல்லாஹ் விரும்புகிற ஒப்பான காரியங்களை கொண்டு எப்படியாவது பழுதடைந்திருக்கிற, பலகீனமடைந்திருக்கிற உங்களுடைய ஈமானை நீங்கள் பரிபக்குவம் செய்து விடுங்கள். அதுதான் நோக்கம். அதனாலதான் நோன்பினுடைய நோக்கமாக அல்லாஹ் தக்வா என்கிற இறையச்சத்தை வைத்திருக்கிறான். நோன்பினுடைய இலக்காக சொர்க்கத்தினுடைய ரையான் என்கிற அந்த சொர்க்கவாசலை வைத்திருக்கிறான். சரிதானா? இப்போ ரமதான் வரப்போகிறது, ரமதானை வரவேற்க போகிறோம். ரமதானை வரவேற்பதற்கு வெறுமனே உணவு சார்ந்த, உடல் சார்ந்த, சஹர் சார்ந்த, இஃப்தார் சார்ந்த விஷயங்களுக்காக மாத்திரம் நான் ஏற்பாடுகளை செய்கிறேன் என்றால் இந்த ரமதானுடைய தத்துவத்தை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இப்போ எப்படி நீங்கள் இந்த ரமதானை நீங்கள் தயார்படுத்த வேண்டும், இந்த ரமதானுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டும்? உள்ளத்தின் ஒப்பாக இந்த ரமதானை நீங்கள் வரவேற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாம் விருப்பத்திற்குரிய ஒன்றாக செய்கிற போதுதான் நிச்சயமாக இந்த ரமதானை என்ன செய்யணுமோ வெற்றி அடைவோம். சகோதரர்களே, நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னதை போல் ஈமான் என்பது ஒரு திடப்பொருள் அல்ல, அது ஒரு அசையா பொருள் அல்ல. ஈமானுக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூடுகிற குறைகிற தன்மையை கொடுத்திருக்கிறான். எப்படி அது கூடும், எப்படி அது குறையும் என்பது நமக்கு அதற்குண்டான சரியான வழிமுறைகளையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். அறிஞர்கள் அனைவரும், அஹ்லு சுன்னாவினுடைய அறிஞர்கள் அனைவரும் ஏகோபித்த முடிவில் இருக்கிற ஒன்று என்றுதான் அல்லாஹ்வுடைய விதி நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும், விதியை தாண்டி விதியை மீறி எதுவும் நடக்காது என்பது உண்மைதான் என்றாலும் அந்த விதிக்குட்பட்ட ஒன்றுதான் என்னது, மனிதனிடத்தில் இருக்கிற ஈமான் எப்போதும் ஒரே நேரத்தில் இருப்பதில்லை, ஒரே மாதிரி இருப்பதில்லை. உடலுடைய எடை எப்படி கூடுகிறதோ குறைகிறதோ, மனிதனுடைய உற்சாகம் எப்படி கூடுகிறதோ குறைகிறதோ, மனிதனுடைய இன்ப துன்பம் எப்படி கூடுகிறதோ குறைகிறதோ, மனிதனுடைய செல்வ நிலை எப்படி அவனுடைய தொழிலுக்கேற்ப வருமானத்திற்கேற்ப கூடுகிறதோ குறைகிறதோ, அதே போல உள்ளத்தில் இருக்கிற அந்த ஈமானும் கூடுகிறது குறைகிறது. அப்ப அந்த ஈமானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட்ட வைக்கிற ஒரு தளம் தான், களம் தான் இந்த ரமதான் என்பதை என்ன செய்யக்கூடாது, நம்ம மறந்து விடக்கூடாது. முதலாவது விஷயம் என்ன? அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், உங்களுடைய ஈமான் கூட வேண்டுமானால், உங்களுடைய ஈமானிய வெற்றியை நீங்கள் அடைய வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய பெயர்கள் குறித்த ஒரு தெளிவும் அறிவும் அதிகம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இஸ்லாமிய சமூக மக்களில் குறிப்பாக மார்க்க கல்வியை தேட வேண்டும் என்கிற அந்த ஒரு வட்டத்திலே இருப்பவர்கள் உட்பட இஸ்லாமிய சமூகத்தில் பெரிய அளவிற்கு அவர்கள் விளங்காமல் இருக்கிற ஒரு விஷயம்தான் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் குறித்த விஷயங்களை பற்றி படிப்பது என்பது. அஸ்மாஉல் ஹுஸ்னா என்பதை வெறுமனே அதை ஒரு அலங்காரம் செய்யப்பட்ட, எம்ப்ராய்டரிங் செய்யப்பட்ட ஒன்றாக ஒரு சாட்டை போல அதை எழுதி வெட்டி ஒட்டி வீட்டில் வைக்க வேண்டும் என்கிற அளவிற்குத்தான் இஸ்லாமிய சமூகத்திலே அஸ்மால் ஹுஸ்னாவை பற்றிய ஒரு அறிவும், அஸ்மால் ஹுஸ்னாவை பற்றிய ஒரு விழிப்புணர்வும் இருக்கிறதே தவிர அதை தாண்டி பெரிதாக இல்லை. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இந்த சமூகம் அஸ்மால் ஹுஸ்னாவை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறது? போட்டிகள் நடத்தும் போது பிள்ளைகளுக்கு அதை ஒரு கிரைட்டீரியாக வைக்கலாம். எப்படி அதான் சொல்லுகிற போட்டி, சூறாக்களுடைய மனன போட்டி, இந்த ஹதீஸ்களுடைய மனன போட்டி, அதுபோல அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே 25 பேரை நீங்கள் மனப்பாடம் செய்து வந்து ஒப்பியுங்கள், 50 பேர்களை மனப்பாடம் செய்து வந்து ஒப்பியுங்கள்,
உடனே குழந்தைகளும் அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மலிக் அல் குத்தூஸ் அல் சலாம் அல் முக்மின் அல் முஹைமீன் அல் அசீஸ் அல் ஜப்பார் அல் கஃபார் அல் கஃபூர் அல் கஹார் அல் வஹாப் என்பன போன்ற பெயர்களை மனப்பாடம் செய்து ஒப்பிக்கிற அளவிற்குத்தான் இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ்வுடைய பெயர்களை குறித்து அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை குறித்த ஒரு விழிப்புணர்விலே இருக்கிறது. இதற்காக மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்று நீங்கள் நினைத்தால் மார்க்கத்தை பற்றிய தவறான நம்பிக்கையிலே இருக்கிறீர்கள். அஃப்கோர்ஸ் அல்லாஹ்வுடைய பெயர்கள் மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒன்றுதான், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்வுடைய பெயர்களை மனனம் செய்ய வேண்டும் என்கிற கருத்திலே நிறைய சொல்லி இருக்கிறார்கள். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு ஃபஇன்ன லில்லாஹி 99 இஸ்மா, நிச்சயமாக அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் உண்டு. அதை மனப்பாடம் செய்பவர்கள் என்கிற ஒரு வார்த்தை துணியில் அது வந்தாலும் அது வெறுமனே மனப்பாடத்தை மட்டும் குறிப்பதில்லை, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது தாங்கி நிற்கிற தௌஹீதின் கருத்தை புரிந்து நிற்க வேண்டும். ஒவ்வொரு பெயருக்கு பின்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன மாதிரியான ஈமானிய உறுதிப்பாட்டை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறானோ அந்த ஈமானிய உறுதிப்பாட்டை உள்ளத்தின் கிடங்காக வைத்திருக்க வேண்டும் என்கிற அர்த்தங்கள் எல்லாம் அதற்குள் இருந்தாலும் மனனம் செய்வதும் அதில் ஒன்று என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் மனனம் செய்வதற்கானது மட்டுமே அது என்று நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சுருக்கிக் கொள்ளக்கூடாது அல்லாஹ்வின் பெயர்களை. அப்படி சுருக்கிக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருந்தால் குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ்வின் பெயர்கள் திரும்ப திரும்ப வருமா சொல்லுங்க. ஆரம்பிக்கும் போதே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றல்லவா அல்லாஹ் தன்னுடைய ரப் என்கிற பெயரை எங்கே முதன்மைப்படுத்துகிறான். ஒவ்வொரு சூறாவை ஆரம்பிக்கும் போதே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் பெயர் கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்ற ரஹ்மானும் ரஹீமும் என்கிற பெயர் திரும்ப திரும்ப வருமா? ஃபலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஉஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் உண்டு, அதை கொண்டே நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள் என்பதை சொல்வதோடு மாத்திரம் நின்று விடாமல் ஃபதருல்லதீன யுல்ஹிதுன ஃபி அஸ்மாஇஹி, அல்லாஹ்வுடைய பெயர்கள் விஷயத்திலே திரிபுவாதம் செய்பவர்கள், அதை திரித்து கூறுபவர்கள், இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீங்கள் விட்டு ஒதுங்கி விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வின் பெயர்கள் பண்புகள் குறித்து எத்தனையோ காயிதாக்களை சட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் நெடுகிலும் சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அல்லாஹ்வுக்கு எத்தனை பெயர் என்று கேட்டால் இஸ்லாமிய சமூகத்திலே முக்கால்வாசி பேர் சொல்லுவார்கள் 99 பெயர்கள் என்று. நான் கேட்கிறேன், இந்த வாராந்திர வகுப்பிலே அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் மட்டும்தான் இருக்கிறதா? அப்படி கேட்டால் எஸ்ஸா நோவா? நோ, எஸ், அதுதான் கரெக்டான பதில். நோ என்பதுதான் சரியான பதில். அப்போ 99 பெயர்கள் என்று வந்திருக்கிறதே, எஸ், 99 பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 99 பெயர்கள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஆனால் சொல்லித்தரப்படாமல் எத்தனையோ பெயர்களை அல்லாஹ் தனது மறைவான ஞானமாக வைத்திருக்கிறான். ஆமாவா இல்லையா? அப்படிதானா? அல்லாஹ்வுடைய பெயர்களை பற்றி சொல்லும்போது எப்படியெல்லாம் வருகிறது? யா அல்லாஹ், அதை நீ உன்னுடைய நபிமார்கள் மூலம் அறிவித்திருக்கிறாய், நீ அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாய். இன்னும் சில பெயர்கள் இருக்கிறது, உனது மறைவான ஞானத்தில் அதை வைத்திருக்கிறாய். அப்போ என் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் என்பது அது ஒரு விசாலமான ஒரு துறை, ஒரு விசாலமான ஒரு படிப்பு. அதை குறித்து நீங்கள் அன்றாடம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதை உலமாக்கள் அதிகமாக ஊக்குவிக்கிறார்கள். ஏன்? என் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற யாரை பற்றி நான் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அவனை பற்றிய விவரங்கள் எனக்கு வேண்டும். ஆமாவா இல்லையா? உலகத்தையே படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்க ஒப்புகளில்லா உதாரணங்கள் கூட முடியா அந்த ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வை பற்றி அதிகமாக நீங்கள் தெரிய வேண்டுமானால் அவனுடைய பண்புகள் என்ன, பெயர்கள் என்ன, பெயர்கள் தாங்கி நிற்கிற அர்த்தங்கள் என்ன, இந்த பெயருக்கும் அந்த பெயருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் என்ன, இதெல்லாம் தெரியணும். இப்போ ரமதானுடைய காலத்தில் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பற்றி நமக்கு நிறைய சொல்லப்படும். குறிப்பாக இறுதி 10 தினங்கள் வரும்போது அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வா ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே எனக்கு என்ன செய், நீ மன்னிப்பை தந்தருள்வாயாக என்று அல்லாஹ்வுடைய பெயர்களை பிரதானப்படுத்தித்தான் நம்முடைய இந்த ரமதானுடைய பிரயாணம் அமைய போகிறது. அப்படிதானே? ரமதான் நெடுகிலும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயர்கள் தான் நமக்கு பிரதான பாடமே. ரமதானிலே நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நன்மைகளை அங்கீகரிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் தான் குர்ஆனை இறக்கி வைத்தவன். இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய பெயர்களோடும் பண்புகளோடும் சம்பந்தப்பட்ட அந்த அம்சங்கள் இந்த உள்ளத்திலும் நெஞ்சத்திலும் எண்ணத்திலும் இரண்டல கலந்து விடும்போது சகோதரர்களே, அது நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால தான் குர்ஆனில் பெரும்பாலும் நீங்கள் படிக்கிற போது இந்த வசனங்கள் முடிகிற போது எப்படி முடியும்? அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி முடியும்.
அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை பற்றி அந்த விஷயங்கள் விவரங்கள் வந்து முடியும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது என்ன, ஈமானை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் அது சும்மா தானாக நானாக அதை நான் அதிகப்படுத்தி விட முடியுமா? எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அதிகப்படுத்துவதற்கு சில கருவிகளும் சில காரணிகளும் நமக்கு தேவைப்படுகிறது. ஆமாவா இல்லையா? ஒரு மனிதன் அவனுடைய கரியர் ரீதியான டெவலப்மெண்ட், எந்த துறையில் அவன் இருக்கிறானோ அந்த துறை சார்ந்த ஒரு முன்னேற்றம் அவனுக்கு வேண்டுமானால் அந்த முன்னேற்றத்திற்கான சில முன்னெடுப்புகளை நோக்கி அவன் போக வேண்டும். ஆமாவா இல்லையா? பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டிலே ஒரு குறிப்பிட்ட பாடத்திலே அவர்கள் மாஸ்டர்ஸ் ஆக வேண்டும் என்கிற ஆசை நமக்கு இருந்தால் மட்டும் போதுமா? அந்த பாடத்தை குறித்து படிப்பதற்கு பிரத்யேக சில முயற்சிகள் எடுப்பார்கள். ஆமாவா இல்லையா? அதுபோல அன்புக்குரியவர்களே, ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய, ஈமானிய வெற்றியை நமக்கு வாங்கி தரக்கூடிய வித்துக்களில் முக்கியமான வித்து தலபுல் இல்மி ஷர்இ, மார்க்கத்தினுடைய கல்வியை தேடுவது. ரமதான் மாதம் நெடுகிலும் மாஷா அல்லாஹ் நம்ம மார்க்க கல்வியோடு தான் இருக்க போகிறோம், மார்க்கத்தின் கல்விகளோடு தான் இருக்க போகிறோம். அதுவும் தாவா சென்டரோடு தொடர்புடையவர்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன செய்ய முடியும்? எல்லா பகுதிகளிலிருந்தும் அவர்களுக்கு ஒரு போஸ்டராக அவர்களிடத்திலே வரும், ஒரு வாட்ஸ்அப் செய்தியாக அவரிடத்திலே வரும், அப்படிதானா? ஒரு ஆன்லைன் வகுப்பாக அவரிடத்திலே வரும், அல்லது வேறு விதமான தர்சாக அவரிடத்திலே வரும். ரமதான் டென்ட்டுகள் நடத்தப்படும் போது அந்த இடத்திலே வகுப்புகளாக அவரிடத்திலே வரும். பள்ளிவாசல்களில் நாம் போகும்போது அங்கே ஏதேனும் வகுப்புகள் நம்மை நோக்கி வரும். இப்படி ரமதான் மாதம் முழுவதும் சுப்ஹானல்லாஹ் மார்க்கத்தின் கல்விகள் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய சிந்தனைக்கும் அது ஒரு மருந்தாக, ஒரு விருந்தாக வந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த கல்வியை தேடுவதன் மூலம்தான் மார்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு நமக்கு அதிகரிக்கும். சகோதரர்களே, அப்படிதானா? நம்முடைய மார்க்கத்தின் கல்வியை, இந்த மார்க்கத்தினுடைய ஈமானை, இந்த இறை நம்பிக்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்வற்ற ஒரு பொருளாக அல்லது எந்த விதமான ஒரு என்ன சொல்றது, எந்த விதமான ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தாத ஒன்றாக அல்லாஹ் வைக்கவில்லை. ஆழமான தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் சடவாதம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அது என்ன சடவாதம்? சடவாதம் என்றால் அதிலே நீங்கள் ஒரு உணர்வையோ, அதிலே ஒரு உற்சாகத்தையோ, அதிலே கூடும் குறையும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போ, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ எதுவே இல்லாமல் போட்டது போட்டபடி இருப்பது. அப்படியா மார்க்கம்? அப்படியா மார்க்கம்? அப்படி அல்ல. மார்க்கம் என்பது உணர்வுக்குரியது, அது நெகிழக்கூடிய தன்மை கொண்டது. அதாவது மார்க்கத்தில் என்ன கிடையாது? அட்ஜஸ்ட்மெண்ட்டோ ஃபிளெக்சிபிலிட்டியோ கிடையாது. மார்க்கத்தில் எந்த விதமான சமரசமோ அல்லது நம்ம இஷ்டத்திற்கு வளைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையோ கிடையாது. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதற்கேற்றாற்போர் அந்த மார்க்கத்தின் நிலைகள் வளையும். அப்படின்னா என்ன? இப்போ மாஷா அல்லாஹ் நான் ஒரு நல்ல சூழலிலே இருக்கிறேன், ஐங்கால தொழுகையை விடாமல் தொழுது கொண்டிருக்கிறேன், என் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய தான தர்ம கடமைகளை, குறிப்பாக ஜக்காத்தை மாஷா அல்லாஹ் கணக்கிட்டு தருகிறேன், மனைவி, மக்கள், உற்றார், உறவினர், சொந்தம், பந்தம், ஊர் உறவு என்று எதெல்லாம் இருக்கிறதோ, யார் யாருக்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறேன். வருடத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு தொடர்ச்சியாக உம்ராவிற்கு நான் போய் கொண்டிருக்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லாஹ்வின் நாட்டத்தின் பிரகாரம் ஹஜ்ஜுக்கும் நான் போய் கொண்டு வருகிறேன். மனைவியை தவிர வேறு எந்த விதமான ஒரு தவறான காரியங்களிலும் நான் ஈடுபடுவதில்லை. போதை பழக்க வழக்கத்திற்கு நான் அடிமையானதில்லை. மது குடிப்பதோ, சிகரெட் பிடிப்பதோ, சினிமா கலாச்சாரத்திற்கு பின்னால் போவதோ, ஆபாசங்களுக்கு அடிமையாகுவதோ எதுவுமே இல்லை என்று ஒரு மனிதன் தன்னை பற்றி நினைக்கிற போது, இப்படியெல்லாம் அவனை நினைத்து அவன் தன்னை குறித்து பெருமை கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. உண்மையிலேயே இப்படி ஒரு சூழல் நமக்கு அமைந்திருக்கிறது என்று பாருங்கள். ஒருவனுடைய ஈமானை புடுங்குவதற்கு, ஈமானை உருவுவதற்கு நான் உங்களுக்கு பட்டியல் போட்ட இந்த விஷயங்கள் எல்லாம், எந்தெந்த விஷயங்கள்? ஃபஜ்ர் ஆரம்பித்து இஷா வரைக்கும் ஐங்கால தொழுகையிலே வைக்கிற குறைகள், பெற்றோர்கள், மனைவி, மக்கள் என்று நம்முடைய பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய பொறுப்போடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய குறைகள், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சரியான முறையிலே கணக்கிட்டு நான் தர்மம் செய்யாமல் இருக்கிறேன் என்பது உட்பட எந்தெந்த வழிகளிலெல்லாம் மார்க்கத்தின் கிரியைகளை என்னால் செய்ய முடியுமோ, மார்க்கத்தினுடைய காரியங்களை என்னால் செய்ய முடியும், அவைகளெல்லாம் நான் செய்யாமல் இருப்பது உட்பட எதுவெல்லாம் எனது ஈமானை பறிக்குமோ, எனது ஈமானை பலவீனப்படுத்துமோ அல்லது என்னுடைய ஈமானை பழுதாக்குமோ
அவைகள் எதுவுமே இல்லாமல் ஒரு சூழலை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் ஒரு கணக்கிற்காக சொல்லுகிறேன் 100% ஈமான் அவரிடத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்படிலாம் யார் வாழ முடியாது 100%. ஜஸ்ட் ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காக நான் இப்படி சொல்கிறேன். ஒரு 100% ஈமான் இப்போது என்னிடத்தில் இருக்கிறது. எதை வைத்து நான் இதை சொல்கிறேன்? ஐங்கால தொழுகை, ஃபர்தான தொழுகைகள் ஆரம்பித்து, கடமைகள் உரிமைகள் ஆரம்பித்து, இந்த சமூகத்திற்கு நான் செய்கிற சேவைகள் ஆரம்பித்து, அல்லாஹ்வின் பாதையில் மக்களை அழைப்பது உட்பட எல்லாமே செய்து 100% ஈமான் இப்போது என்னிடத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த 100% ஈமான் அப்படியே இருக்கும் என்று? எப்போது ஒரு நாள் நீங்கள் ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்குறீங்களோ டக்குன்னு அப்போ 1% அதிலிருந்து காலியாகும். அப்படிதானா? எப்போ நீங்கள் தான தர்மங்கள் செய்யாமல் கஞ்சத்தனம் வந்து உங்களை ஆக்கிரமிக்கிறதோ அப்போ கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து காலியாகும். அப்படிதானா? எப்போது மனைவியை தவிர வேறு பெண்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய கண்கள் தூண்டுகிறதோ அப்போ கொஞ்சம் உங்களுக்கு இடத்துல காலியாகும். இப்படி ஈமானை பறிக்க, ஈமானை பழிக்க, ஈமானை பழுதாக்க, ஈமானை பலவீனப்படுத்த உங்களையும் என்னையும் சுற்றி ஏராளமான விஷயங்கள் தாராளமாக இந்த சமூகத்தில் இருக்கிறது. இது எல்லாத்தையும் நீங்கள் எதிர்கொண்டு தான் மேலே வரணும். எப்படி? இதெல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் மேலே வரணும். எப்படி? ஒரு தனி மனித வாழ்க்கையில் அவன் ஒரு உச்சத்தை தொட வேண்டும் என்றால் அவன் சமூகத்திலே எதிர்கொள்ள வேண்டிய எத்தனையோ சவால்கள் இருக்கிறது என்று பட்டியல் போடுவார்களோ, குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனையை அவன் சமாளிக்க வேண்டும், அவனுடைய சமூகத்திலே இருக்கிற பிரச்சனைகளை அவன் சமாளிக்க வேண்டும், அவன் வாழுகிற சமூகத்திலே அதாவது மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பன போன்ற வர்க்க வேறுபாடுகள் பார்க்கிறார்கள் என்றால் அதை அவன் சமாளிக்க வேண்டும். அப்படிதானா? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவன் கிளம்பி வரும்போது அந்த புது சூழல்கள் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை அவன் சமாளிக்க வேண்டும். அங்கே இருக்கிற அவன் வளர்ந்து வரும்போது அவனுக்கென்று பிரச்சனைகள் பண்ணுவதற்கென்றே காத்திருக்கிற காவல்துறையாக இருக்கலாம், இன்ன பிற இயந்திரங்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அல்லது ரவுடிகளாக இருக்கலாம், இவர்கள் எல்லாரையும் சமாளித்துத்தான் என்னுடைய நிறுவனத்தை நான் மேலே கொண்டு வந்தேன் என்று எப்படி வெற்றி பெற்ற ஒவ்வொரு வியாபாரியும் சொல்லுவாரோ, தொழில் முனைவோர் சொல்லுவாரோ, அதுபோலதான் என்னிடத்தில் அல்லாஹ் ஃபித்ராவாக இயற்கையாக கொடுத்திருக்கிற இந்த ஈமானை நான் பாதுகாப்பதற்கு எத்தனையோ சவால்களை நான் சந்திக்க வேண்டியிருக்கிறது அன்றாடம். அதிகாலை ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகையே மேலானது என்கிற அந்த வார்த்தை வரும்போது என்னால் எந்திரிக்க முடிகிறதா இல்லையா? அதில் ஆரம்பிக்கிறது என்னுடைய ஈமானின் பலவீனமும் என்னுடைய ஈமானை பழுதும். சகோதரர்களே, அப்படியே முட்டி மோதி எந்திரிச்சு அல்லாஹ்வுக்காக போய் தொழுது இப்படி ஆரம்பிச்சு அன்றைக்கு இரவு உறங்கும் வரை என்னுடைய ஈமானை பறிக்க, எனது ஈமானை உருவ என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் நான் சமாளிச்சு மேலே மேலே வந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதாரணமான நாட்களில் பெரும் சவால்களாக இருக்குமோ அவைகளெல்லாம் ரமதானுடைய நாட்களில் மாஷா அல்லாஹ் இலகுவாக உங்களிடத்திலே வருகிறது. ரமதானுடைய மாசத்துல எதெல்லாம் உங்களுக்கு மற்ற நாட்களில் பெரும் சவாலோ, ஃபஜ்ருக்கு எந்திரிப்பதுதான் பெரும்பான்மையானவர்களுக்கு பெரும் சவால். ஆனால் ரமதானிலே என்ன நடக்கிறது? எப்படியும் சஹருக்கு எந்திரிக்கிறோம், ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறோமோ இல்லையோ சஹருக்கு என்ன செய்ய போறோம்? எழுந்து விட போகிறோம். அப்போ சஹருக்கு நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தால் நமக்கு மாஷா அல்லாஹ் ஃபத்வாக்களும் மார்க் அறிஞர்களுடைய வழிகாட்டுதல்களும் ரொம்ப தெளிவா இருக்குது. என்னன்னு சஹர் என்ன செய்யணுமா? என்னத்தான் செய்யணும்? பிற்படுத்தணும்னா 6-7 மணி வரைக்குமா? அப்படி இல்லை. பிற்படுத்தணும்னா நம்ம ஊர்ல எல்லாம் கார்டு போட்டு கொடுத்துருவாங்க. நோன்பு ஆரம்பிக்குதோ இல்லையோ ஆரம்பிக்கும் போதே ஒரு அட்டையை போட்டு கையில கொடுத்துருவானுங்க. சஹருடைய முடிவு அப்படின்னு என்னவோ பெரிய ஐநா சபையில் நம்ம இதுக்கு சொல்லக்கூட எல்லா பேரும் கேவலமாயிட்டானுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வர்றேன். என்னவோ உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஹையத்து கிபாரில் உலமா கமிட்டி முடிவு பண்ண மாதிரி ஒரு டைமை போட்டு கொடுத்துருவாங்க நம்ம ஊர்ல. பட் ஆனா ஷரியத்தினுடைய சட்டப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் படி அந்த நேரத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே சஹர் கதவை அவங்க சாத்திடுவாங்க. யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தா? அப்போ ஹதீஸ் படி நம்ம என்ன செய்யறோம்? அல்ஹம்துலில்லாஹ் ஃபஜ்ருடைய பாங்க் வரைக்கும் நம்ம சாப்பிட்றதுனால திரும்ப நம்ம யாரும் பெரும்பாலும் தூங்க போறதில்ல. நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஃபஜ்ருக்கு போயிட போறோம். அப்போ யோசித்து பாருங்கள், மற்ற நாட்களில் உங்களுடைய ஈமானுடைய வித்துக்கு எதுவெல்லாம் சவாலாக இருக்குமோ அவைகளெல்லாம் ரமதானில் உங்களுக்கு இயல்பாகவே அமைந்து விடுகிறது. அதுக்கு மேலேயும் ஒருத்தர் சஹரை நல்லா சாப்பிட்டு போட்டு ஃபஜ்ருக்கு போவாம தூங்குறான்னா அல்லாஹுதான் அவனுக்கு வழிகாட்ட வேண்டும் சகோதரர்கள். அப்படிதானா? சில பேர் தமிழிலே ஒரு அழகான பழமொழி சொல்லுவார்கள், வாழைப்பழத்தை உரித்து வாயில் வைத்தும் அவன் சாப்பிட மாட்டேன் என்று வாயை திறப்பதற்கு மறுத்து விட்டார். ஒருத்தனை சாப்பிட வைக்கணும்னா என்ன செய்யணும்? இந்தாடா 5 ரூபா, போய் கடையில் ஒரு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிடுன்னு சொன்னாலே போதும், அவன் என்ன செஞ்சிடணும்? போய் சாப்பிட்றணும். அப்படிதானே? காசு இல்லாத ஒருத்தன் வயிறு அவனுக்கு சாப்பாடு வேணும்னா அதிகபட்சம் அவனுக்கு என்னங்க வேணும்? ஒரு ரியாலை கையில் கொடுத்து போ, பக்கால அங்கே இருக்குது, ஒரு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுக்கடான்னு சொல்லிடணும்.
பக்காலாவா, அது எங்கே இருக்குது, நான் எப்படி போகிறது? அப்படியா சரி ரைட், நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். வாங்கிட்டு வந்து கொடுத்து அப்படியே அதை என்ன செய்யணும், அதை உரிச்சு தாங்கணும், உரிச்சு சாப்பிட்றணும். இந்த பழத்தையா எப்படி உரிக்கிறது, மேலேருந்து உரிக்கணுமா கீழே இருந்து உரிக்கணுமா? சரி ரைட்டு, உரிக்க கூட தெரியலையா, உனக்கு உரிச்சாது கொடுக்குறேன், வாயவாது போலடா. ஐயோ வாயை எப்படி திறக்கிறது அப்படின்னு அவன் சொன்னான்னா என்ன சொல்லுவோம் நம்ம? அந்த மாதிரி தான் இதுவும். இது நீ டெய்லி உனக்கு ஃபஜ்ருக்கு எதிர்க்கிறது பெரிய சவால். ஆனால் உனக்கு அல்லாஹ் இயல்பாகவே சஹருக்கு சாப்பிடுவதற்கு நீ எழுந்து விட்டாய், ஒரு 5-10 நிமிடம் காத்திருந்தால், அதுவும் மாஷா அல்லாஹ் சவுதி அரேபியாவுடைய சிஸ்டம் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய சிஸ்டம். ஏன் பெரும்பாலும் ஃபஜ்ர் பாங்கு சொல்லிட்டா அரை மணி நேரம் இக்காமத்துக்கு கேப். சரி நம்ம மக்கள் எப்படியும் ஃபஜ்ர் தொழுதுட்டு சஹர் பண்ணிட்டு அவன் நல்லா சாப்பிட, ஏன்னா அவன் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு அவன் தூங்கியே ஆகணும், இப்படிதானா? சஹருக்கு அவர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டிற்கு தூங்கியே ஆக வேண்டும் என்பதனால் மாஷா அல்லாஹ் இந்த நாட்டிலே என்ன மாதிரி ஒரு சிஸ்டத்தை வைத்திருக்கிறார்கள் என்றால், பெரும்பாலும் பாங்கு சொல்லி முடித்தவுடன் 10-15 நிமிடத்தில் என்ன செஞ்சிடறாங்க, ஈகாமத்தையும் சொல்லி தொழுகையை மாஷா அல்லாஹ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தொலை வச்சிடறாங்க, அப்படிதானா? ஹஜ்ரத்துமார்கள் மாஷா அல்லாஹ் ஃபஜ்ருக்கு போகிறோமா மக்ரிபுக்கு போகிறோமான்னு தெரியாத அளவுக்கு சில பள்ளிவாசல்ல என்ன நடக்குது, ஃபஜ்ரில் இமாம் சாப் ஓதுறார். அப்போ இப்படி பல விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் சாதாரணமாக சவால்களாக இருக்குமோ அந்த சவால்கள் எல்லாம் உங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டு நிவர்த்தி செய்யப்பட்டு, ஏன் மற்ற நாள் நீ என்ன நினைப்ப, நான் மட்டும் தானே போகிறேன், நான் மட்டும்தான் போகணுமா, நீ அந்த ஃபீலிங்கே உனக்கு வரக்கூடாது. ஃபஜ்ருக்கு போனி ரமதானில் 100 பேரை பார்ப்ப நீ ஒவ்வொரு சின்ன சின்ன பள்ளிவாசல்லையும். அப்போ சூழல் எப்படி அமைது பாருங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த 30 தினங்கள் அல்லது 29 தினங்கள் தொடர்ச்சியாக நான் செய்யக்கூடிய இந்த முயற்சி என்ன செஞ்சிருன்னு அடுத்த 11 மாதங்களுக்கு நான் அப்படியே கொண்டு போகணும். ஆனால் நம்ம ஆளுங்க அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். எத்தனை ரமதான் வந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று எழுதி வைத்து கெட்டு போவதை போல் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நேர்வழி காட்ட வேண்டும். இது 2வது விஷயம். 3வது என்ன, அத்தஃபக்குரு ஃபில் ஆயாத்தில் கௌனியா. அறிஞர்கள் அழகாக சொல்கிறார்கள், ஈமானிய வெற்றிக்கு, ஈமானிய விரிவாக்கத்திற்கு, ஈமானிய பலத்திற்கு, ஈமானை நீங்கள் அதிகப்படுத்துவதற்கு அடுத்து செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, உலகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். உலகத்தை பற்றி சிந்திக்கிறதுனா சொல்லுங்கத்தா, உலகத்தை பற்றி சிந்திக்கிறதுனா என்ன? எங்களை பற்றி சிந்திக்கவே எங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறோம், உலகத்தை பற்றி நாங்கள் எந்த சிந்திக்க அப்படி இல்லைங்க. அதாவது இந்த உலகம் நம்மை போன்ற இறை நம்பிக்கையாளர்களோடு எப்படி விளையாடுகிறது என்றால், இந்த உலகத்தினுடைய சூழல்கள் என்ன செய்யும், அது எதை நோக்கி உங்களை பயணிக்க வைக்கும் அப்படின்னு சொன்னால், அல்லாவே ஒன்று இல்லை, இந்த இஸ்லாம்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்முடைய சிந்தனையில் அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ அல்லாஹ் இருக்கிறான்னா அல்லாஹ் நீ கொண்டு வந்து காட்டு, அல்லாவை காட்ட முடியுமா நம்மளால்? அதுக்காக அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அப்போ இந்த 2க்கும் மத்தியில் போய் கொண்டிருப்பது தான் ஈமான். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் வைக்கக்கூடிய, அல்லாஹுடைய இஷ்டத்திற்கு அல்லாஹ் நினைத்தபடி வாழ்பவர்கள் தான் யாரு? அடிமைகள். நாம் தானே அடிமைகள், நாம் தானே அடியார்கள், நாம் தானே படைக்கப்பட்டவர்கள். படைக்கப்பட்டவர்கள் படைத்தவனுடைய நாட்டப்படி போக முடியுமா, அல்லது படைக்கப்பட்டவர்களுடைய நாட்டப்படி படைத்தவன் போக முடியுமா? சொல்லுங்க, யாருடைய நாட்டப்படி யாரு போன? படைத்தவனின் நாட்டப்படி படைக்கப்பட்டவர்கள் போகணும். ஆனா இந்த உலகம் என்ன செய்யும் தெரியுமா? படைக்கப்பட்டவர்களுடைய நாட்டப்படி படைத்தவனை மாற்ற வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். அது எப்படி முடியும் உனக்கு? கடைசி வரைக்கும் அல்லாஹ் காப்பாற்றியவர்களை தவிர, இறுதி வரைக்கும் உறுதியான இறை நம்பிக்கை உள்ளவர்களை தவிர பெரும்பான்மையான மக்களை இந்த உலகம் ஒரு சந்தேகத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆதலால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி கழிசடைகள் கழுதைகள் எல்லாம் உங்களை கெடுக்க வருவார்கள், அதனால நீ வானத்தை பாரு, அவங்ககிட்ட போய் கேளு, இந்த வானத்தை படைச்சது யாரு, இந்த பூமியை பாரு, இந்த சூரியனை பாரு, இந்த சந்திரனை பாரு, இந்த நட்சத்திரத்தை பாரு, கடலை பார், காற்றை பார், காடுகளை பார், இவைகளையெல்லாம் உருவாக்கியது யார்? அப்ப அப்படிங்கிற கேள்விதான் சகோதரர்களே 50% ஈமானை நம்முடைய உள்ளத்திலே இன்னும் பாதுகாத்து வைத்திருக்கிறது. இவ்வளவு பெரிய ராணுவத்தை வைத்திருக்கிறீர்களே, இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கிறீர்களே, வானத்தை உன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முடியுமா? நிலவை உன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முடியுமா? கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வானத்திலே மின்னுகிறது, அதில் ஒரே ஒரு நட்சத்திரத்தை உன்னுடைய கட்டுப்பாட்டில் நீ கொண்டு வர முடியுமா? உனக்கு அதிகபட்சம் அங்க என்ன இருக்குங்கிறத பார்த்து அறகுறையா ஆய்வு பண்ணதான் முடியும். இதுக்கு பேரு அந்த இது, இதுக்கு பேர் இது, இதுக்கு பேர் அது, இது இத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஒளி தரக்கூடியது, ஒளி வட்டம் கொண்டது, இது 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வரும், 10 மாசத்துக்கு ஒரு வாட்டி வரும். இப்படி அரைகுறையாக அங்கே என்ன இருக்கிறது என்பதை பற்றி ஆய்வுதான் நீ செய்து சொல்ல முடியும். அதற்கும் நீ பல்லாயிரக்கணக்கான கோடிகள் செலவு பண்ண வேண்டும்.
அவ்வளோதான் உனக்கு முடியும். உன்னால் அதை கட்டுப்படுத்த முடியுமா? ஒரே ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் நீ ஏதாவது ஆட்சி செய்கிற பாராளுமன்றத்திலே வைத்து விட முடியுமா? சும்மா நீ ஒரு சிலையை செஞ்சு வைப்ப, நட்சத்திரத்திற்கு இதுதான் வடிவம் என்று சொல்லி இப்படி ஒரு போட்டு ஸ்டார், இப்படி அப்படி ரவுண்டா ஒன்று போட்டு மூன், இப்படி காட்ட முடியுமே தவிர அது உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியுமா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே அவன் படைத்து வைத்திருக்கிற படைப்புகள் இருக்கிறதே சகோதரர்களே, அது ஒரு மிகப்பெரிய வேலையை செய்கிறது நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்கு. ஆமாவா இல்லையா? திடீர்னு காத்தே அடிக்காது, புழுக்கமா இருக்கும். ஆஹா, காத்தடிச்சா நல்லா இருக்குமேன்னு மனுஷன் நினைப்பான். அடிக்க வையண்டா பார்க்கலாம் நீ காத்த. அல்லாஹ் நான் தான் காத்தடிக்கும். செயற்கையாக கருவிகளை கொண்டு வந்து புசு புசுன்னு உன்னால பண்ண முடியுமே தவிர இயற்கையான காற்றை உன்னால் கொண்டு வர முடியுமா? திடீர்னு மழையோடு சேர்த்து காற்று அப்படி பயங்கரமா வீசும்போது, தாங்க முடியாத குளிர் வரும்போது, காத்து ரொம்ப அடிக்குதே, காத்து குறைஞ்சா நல்லா இருக்குமே அப்படி நினைக்க தான் பிரதர் உன்னால முடியும். அந்த காற்றை உன்னால் குறைக்க வைக்க முடியுமா? முடியுமா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே படைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான படைப்புகள் நம்முடைய ஈமானை பாதுகாக்கிற பாதி வேலையை செய்கிறது. அதுதான் உண்மை. அதனாலதான் இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைல் வன் நஹார் லஆயாத்துன் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பிலே இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலே அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சிகள் உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த ரமதானுடைய துவக்கமே பிறை என்கிற ஒன்றை கொண்டு வந்துதான் அல்லாஹ் நமக்கு காட்டுகிறான். ரமதானின் முடிவுமே பிறை என்கிற ஒன்றை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த மாதத்தை முடிக்கிறான். பாக மாஷாஅல்லாஹ், இந்த மாதத்தினுடைய துவக்கமே என்ன செய்து நமக்கு அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான படைப்புகளில் ஒன்றை மையப்படுத்தி இந்த மாதம் துவங்குகிறது, இந்த மாதம் முடிகிறது எனும்போது ரைட், படைத்த ஒருவன் இருக்கிறான். அப்ப இந்த படைப்புகளை அதில் அல்லாஹ் படைத்த அந்த படைப்புகள் மட்டுமல்ல, இன்னும் ஏனைய படைப்புகளை பற்றியும் நாம் யோசிக்கிறோம். எல்லோரும் சொல்லுவார்கள் ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று. அது ஹதீஸிலேயோ குர்ஆனிலேயோ சொல்லப்பட்டிருக்கிற ஒன்றல்ல. பட் இந்த ரமதானின் மூலம், இந்த நோன்பின் மூலம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களில் அதுவும் ஒன்று. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நோன்புடைய நோக்கம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம், தக்வா என்கிற இறையச்சத்தை பெறுவதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இது நம்பர் 1. இரண்டாவது என்ன? நோன்புடைய இலக்கு என்ன? மறுமையில சொர்க்கத்தை பெறுவது. அப்ப நோக்கம் முதல் இலக்கு வரை நோன்புக்கு இதுதான் என்று சொல்லி தரப்பட்டிருக்கிறது. மற்றபடி நம்மளா என்ன செய்யக்கூடாது? நோன்புக்குண்டான காரணங்களை சொல்லக்கூடாது. பட் நோன்பின் மூலம் விளையக்கூடிய பயன்களை சொல்லலாம். நோன்புனால என்ன பயன்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதுல ஒரு பயன் என்ன? பசியை, ஏழைகளுடைய பசியை, ஏழைகளுடைய பசியில் எல்லாருடைய பசியை இன்றைக்கு நம்ம, ஏன்னா நான் போன வாரம் கூட இன்னொரு தாவா சென்டரிலே பேசும்போது இந்த கருத்தை சொன்னேன். உலகத்திலே வாழுகிற போது மக்கள் கொஞ்சமாவது கஷ்டப்படணும், கொஞ்சமாவது சிரமங்கள் படணும். கஷ்டங்களும் சிரமங்களும் படும்போது தான் சகோதரர்களே மனிதன் இயல்பான வாழ்க்கையும் இயற்கையான வாழ்க்கையும் விரும்புவான். இன்றைக்கு அவனுடைய தேகம் கஷ்டமே படலையோ, அவனுடைய உடல் வியர்வையே சிந்தலையோ, அவனால் தாங்க முடியாத எந்த ஒரு கஷ்டத்தையும் அவன் உணரவே இல்லையோ, அவன்தான் சகோதரர்களே திமிருத்தனமான இயற்கைக்கு புறம்பான காரியங்களை செய்வதற்கு துணிந்து விடுவார்கள். நீங்கள் நன்றாக பாருங்கள், உலகத்தில் யார் மிதமிஞ்சிய செல்வ செழிப்பிலும் கொழுப்பிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாளோ அவன் செய்கிற சேட்டை தான் ரொம்ப வக்கிரமாக இருக்கிறது, உக்கிரமாக இருக்கிறது. அதற்காக மற்றவர்கள் தவறை செய்வதில்லை, பாவமே செய்வதில்லை என்கிற கருத்தில் அல்ல. மனிதர்கள் பலவீனர்கள் என்கிற அடிப்படையிலே எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், எல்லோரிடத்திலும் குறைகள் நிகழத்தான் திகழத்தான் செய்யும். ஆனால் இந்த கஷ்டமே படாமல், சிரமே படாமல், born with silver spoon அல்லது born with golden spoon, diamond spoon என்று சொல்லுகிறார்களே, பிறக்கும் போதே வெள்ளி கரண்டியோடும் தங்க கரண்டியோடும் வைர கரண்டியோடும் பிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல தலைமுறைகளுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகளை எவனெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறானோ, அல்லாஹ்வின் அச்சம் இல்லாதவர்களெல்லாம் செய்யக்கூடிய தவறுகள் வக்கிரங்களின் உக்கிரங்களின் உச்சத்தில் தான் இருக்கிறது. அதற்கு சமீபத்திய சாட்சிதான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த தீவுல போய் யாருமே யோசிக்க முடியாத அளவிற்கு பச்சில குழந்தைகள் அவருடைய வாழ்க்கையோடு விளையாடி நரமாமிசம் தின்று, நஊது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதில் ஈடுபட்டவன் எல்லாம் யாரு? மிதமிஞ்சிய பணக்காரன், உலகத்தின் ஆகப்பெரும் ஆளுமைகள் என்று அறியப்பட்டவர்கள், கோடிகளிலே கொடுத்தவர்கள். அப்போ தவறுகளை, அதாவது என்ன சொல்றது, எந்த விதமான சிரமங்கள் படாமல் வாழுகிற போது சகோதரர்களே அவர்களுடைய சிந்தனைகள் பூரா அப்படித்தான் இருக்கும். நான் பிறக்கும் போதே அப்படித்தான் பிறந்தேன், நான் அப்படித்தான், நான் மேலே. எல்லோரும் இயல்பாக இயற்கையாக எந்த இன்பங்களை கொண்டு போதுமாக்கிக் கொள்வார்களோ அப்படிப்பட்ட இன்பங்களை கொண்டு அவர்களால் போதுமாக்கிக் கொள்ள முடியாது.
அப்படிதானா? எல்லோரும் இயல்பாக எதை சாப்பிட்டு எதை உண்டு தங்களுடைய வயிற்று பசிக்கு இது ஓகே என்று போதுமாக்கிக் கொள்வார்களோ அதை கொண்டு அவர்களால் போதுமாக்கிக் கொள்ள முடியாது. அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் சிரமப்பட்டு செய்யக்கூடிய இபாதத்துகளை எல்லாம் விதித்து வைத்திருக்கிறான். நாட்டை ஆட்சி செய்கிற மன்னராகவே இருந்தாலும் அவர் ஒது செய்து விட்டுதான் தொழுகைக்கு வர வேண்டும். உலகத்தின் ஆகப்பெரும் பணக்காரன் வீட்டு செல்வ மகளாகவே நீ இருந்தாலும் நீ ஹிஜாபோடு தான் இருக்க வேண்டும். பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு அதிபனாகவே உன் தந்தை இருந்தாலும் நீ தவாஃபு செஞ்சுதான் ஆவணும், நீ சை செஞ்சுதான் ஆவணும், நீ இஹ்ராமுக்குள்ள இருந்துதான் ஆவணும். இல்ல நான் மன்னர் பரம்பரை, நான் அந்த வகையரா, அதனால எனக்கு இஹ்ராம்ல இருந்து எக்ஸெப்ஷன் கொடுப்பீங்களா? நோ, எக்ஸெப்ஷன் எல்லாம் கிடையாது. உனக்கு நீ யாரா இருந்தாலும் இந்த வேலையை நீ பண்ணித்தான் ஆகணும். சிரமப்பட்டு இபாதத்துகள் செய்யக்கூடிய சூழலை இஸ்லாம் ஏன் வைத்திருக்கிறது? என்ன, நான் காசு என்கிட்ட கம்மியா இருக்கும்போது இங்க இருந்து நான் உம்ராக்கு போகும்போது பஸ்ல போவேன், அவன் ஃபிளைட்ல போவான். அதே ஃபிளைட்ல போகும்போது நான் எக்கனாமில போவேன், அவன் பிசினஸ்ல போவான். இப்படி அந்த மீன்ஸ் அந்த என்ன சொல்றது, இந்த போக்குவரத்து சாதனங்கள் என்று ஆரம்பித்து அந்த பிரயாணத்தினுடைய வசதி வாய்ப்புகள் தான் மாறுமே தவிர, பட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் இபாதா, அந்த இபாதத்தினுடைய ஸ்ட்ரக்சர்ல பணக்காரனுக்கு ஏழைக்கு வித்தியாசம் இருக்கா? சொல்லுங்க. இல்ல, நீயும் குளிர் அடிச்சாலும் ஒளி செஞ்சுட்டு தான் போனோம். உனக்கும் அதே காலையில ஃபஜர் 5 மணிக்கு தான் பிரதர். நீ பெரிய பணக்கார வீட்டு பையங்கிறதுனால நீ 7 மணிக்கு எந்திரிச்சு தொழுதுக்கோ, நீ 8 மணிக்கு எந்திரிச்சு உன் ஃபஜரை முடிச்சுக்கோ அப்படின்னு மார்க்கம் சொல்லுமா? அப்ப பாருங்கள், எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உடலை கொஞ்சம் வதைத்து உதைத்து இபாதத்துகள் செய்யுங்கள். இத்தனைக்கும் அவைகள் லேசானதுதான். மனிதர்களுடைய சிந்தனையில் மதங்கள் என்கிற பேரிலே உருவாக்கி வைத்து காட்டுமிராண்டித்தனமாக அவர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடு என்கிற பேரிலே அவர்கள் செய்கிற சில்லறை சேட்டைகளோடு ஒப்பிடும்போது நம்முடைய மார்க்கம் மாஷா அல்லாஹ் பசுமையானது, இனிமையானது, எல்லோருக்கும் அது செய்வதற்குண்டான இயல்புக்கு உட்பட்டது. ஆனால் அதில் சிரமங்கள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது. அப்ப அந்த சிரமங்களை கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உங்களுடைய உள்ளம், உடல் என்பதை விட உள்ளம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஏற்றுக்கொள்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ஈமானுடைய வித்து, உங்களுடைய ஈமானுடைய வெற்றி உறுதியாகி கொண்டே இருக்கிறது. இது மூன்றாவது விஷயம். நான்காவது என்ன? தஅதீமுல் குர்ஆன். குர்ஆனோடு உங்களுக்கு இருக்கிற தொடர்பு. குர்ஆனை எந்த லெவலிலே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், குர்ஆன் உங்களிடத்தில் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறது, நீங்கள் குர்ஆனோடு எவ்வளவு தூரம் போயிருக்கிறீர்கள், இதை வைத்துத்தான் உங்களுடைய ஈமானிய வெற்றி சகோதரர்களே. குர்ஆன் எங்கள் வீட்டில் 4-5 பிரிண்ட் இருக்குது. இந்தியன் பிரிண்ட் வச்சிருக்கிறோம், பாகிஸ்தானி பிரிண்ட் வச்சிருக்கிறோம், மதீனா பிரிண்ட் வச்சிருக்கிறோம். லாஸ்ட் டைம் கூட ரஷ்யா போகும்போது அங்கிருந்து ஒரு பிரிண்ட் வாங்கிட்டு வந்தோம். அதே மாதிரி A4 சைஸ்லேயும் எங்ககிட்ட இருக்குது, பாக்கெட் சைஸ்லேயும் எங்ககிட்ட இருக்குது, A3 சைஸ்லேயும் ஒன்று பெருசாக வச்சிருக்கிறோம். இதுவா பிரதர் குர்ஆனோடு நீங்கள் வைத்திருக்கிற தொடர்பு? இல்லை இல்லை, வார வாரம் நாங்கள் ஓதிடுவோம், ரைட், ஒரு மினிமம் லெவல். குர்ஆனை நிறைய பேர் சொல்லுவார்கள் அர்த்தம் இல்லாமல் ஓத, அப்படிலாம் இல்லை. அர்த்தம் இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் இல்லை, அர்த்தம் தெரியாமல் ஓதினாலும் அதற்கு நன்மை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஓதுதலுக்கு உண்டான நன்மைகளை வாக்களிக்கிற போது அலிஃப் லாம் மீம் என்பதைத்தான் உதாரணமாக சொன்னார்கள். அலிஃப் லாம் மீமுக்கு என்ன அர்த்தத்தை நம்மால் சொல்லிவிட முடியும்? ரொம்ப சந்தோஷம். மக்கள்லாம் ரெடியா? 10-15 நிமிஷம் கூடுதல் பேச சொல்றாங்க. பேசலாமா? இப்படி இதோட கிளம்பிடலாமா? சரி, இப்போ லாஸ்ட்டாக என்ன பாயிண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தோம்? குர்ஆன். எஸ், குர்ஆனோடு நீங்கள் எவ்வளவு தொடர்போடு இருக்கிறீர்கள். கலர் பிரிண்டிங் வச்சிருக்கிறோம், சூப்பர் பைண்டிங் போட்டிருக்கிறோம். இதல்ல, இது ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை கண்ணியப்படுத்துதல் என்கிற விஷயத்தில் இதுவும் அடங்குமே தவிர இதோடு நீங்கள் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. குர்ஆனை ஓதுங்கள், அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு சொல்ல வருகிற அர்த்த புஷ்டியை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற மாற்றத்திற்கு உங்களை நீங்கள் உட்படுத்துங்கள். குர்ஆனுடைய உபதேசங்கள் தான் சஹாபாக்களை மாற்றியது. குர்ஆனுடைய உபதேசங்கள் தான் அவர்களை இந்த சமூகத்தை எதிர்க்க வைத்தது. குர்ஆனுடைய அந்த உபதேசங்களும் குர்ஆனுடைய வலிமையான அறிவுரைகளும் அறவுரைகளும் தான் சமூகத்தின் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதை அவர்களை ஏற்றுக்கொள்ள வைத்தது. தானங்கள் தர்மங்கள் அவர்களை எப்படி செய்ய வைத்தது, ஜிஹாதிலே எப்படி அவர்களை ஈடுபட வைத்தது, பிறந்து வளர்ந்து தவழ்ந்து வாலிபத்தை அடைந்து வாணிபமும் செய்து தீர்மானமும் செய்து எந்த மண்ணிலே வாழ்ந்தார்களோ அந்த மண்ணையே கூட அல்லாஹ்வின் பாதைக்காக அவர்களை விட்டு வைக்க வைத்தது எது, விட்டு வர வைத்தது எது? எல்லாம் குர்ஆனுடைய உபதேசங்கள் தான். அப்ப அந்த குர்ஆனுடைய உபதேசங்கள் நம்முடைய சமூகத்திற்கு சகோதரர்களே ஒரு வலிமையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாதவரை அவர்களுடைய ஈமானிய வித்துக்கு, ஈமானிய வெற்றிக்கு அவங்க என்ன செய்ய முடியாது. போட்டி பயம் நடக்குதா? இங்கேயுமா? மேலே ஏதோ மெயின்டெனன்ஸ் நடக்குது போல, அப்படியா? ரமதான் வர
ஸ்பீக்கர் ப்ராப்ளம் எதுவும்? சரி. இப்போ நாலாவது விஷயம் வந்து பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான இறையச்சவாதிகளை பற்றி சொல்லுகிற போது வைதா துலிய தலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அந்த வசனங்கள் அவர்களுடைய ஈமானை அதிகப்படுத்தும். எல்லோரும் இதை மொழிபெயர்க்கும் போது சில பேர் குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று மொழிபெயர்த்து விடுகிறார்கள். அது அவ்வளவு பொருத்தமான மொழிபெயர்ப்பு அல்ல. மிக பொருத்தமான மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, வைதா துலிய தலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அந்த குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்த வேண்டும். அப்ப அந்த அளவுக்கு சகோதரர்களே குர்ஆனோடு ஒரு நெருக்கமான தொடர்பை, ஒரு இறுக்கமான ஒரு தொடர்பை நம்ம வைக்க வேண்டும். அது வைக்கக்கூடிய அளவுக்கு அதை நம்மளை என்ன செய்யும், நம்முடைய ஈமானை மேலே மேலே அது கொண்டு வருவோம். சரி, அடுத்தது என்ன என் அன்பார்ந்தவர்களே, ரொம்ப முக்கியமானது முலாசமத்து திக்ர். முலாசமத்து திக்ர் அப்படின்னு என்றால் என்ன? திக்ரை கை கொள்வது, திக்ரோடு நாம் இரண்டரை கலந்து கொள்வது, எப்போதும் அல்லாஹ்வின் நினைப்போடு இருப்பது, எப்போதும் அல்லாஹ்வுடைய நினைப்போடு இருப்பது. காரணம், அல்லாஹ் சொல்லுகிற போது அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் நினைப்பை கொண்டுதான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன. அப்ப இந்த உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதுதான் ஈமான். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையிலே நிம்மதியான உள்ளம் என்பது சகோதரர்களே, ஈமான் எந்த உள்ளத்தை ஆக்கிரமிக்கிறதோ அதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையிலே நிம்மதியான உள்ளம். ஈமான் வந்து என்ன செய்யணும், நம்மளை ஆக்கிரமிக்கணும், டாமினேட் பண்ணுகிற இடத்தில் ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் நம் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும், ஈமான் நம்மை ஆள வேண்டும், ஈமான் நம்மை ஆக்கிரமிக்க வேண்டும், ஈமானே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுக்க வைக்க வேண்டும். மொத்தத்தில் இந்த உள்ளத்தை இயக்குகிற இயந்திர சக்தியாக ஈமான் இருக்க வேண்டும். சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு புரிகிறதா? உள்ளத்தை, இதயத்தை இயக்குகிற இடத்தில் இயக்குகிற இயந்திரமாக சகோதரர்களை ஈமான் என்கிற இறைநம்பிக்கை இருக்க வேண்டும். அதை நோக்கித்தான் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், அதை நோக்கித்தான் நாம் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதை தான் நமக்கு இயல்பாக இயற்கையாக இந்த ரமதான் எனும் மாதம் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொன்ன ஒரு அழகான வார்த்தை இங்கே நாம் நினைவு கூற வேண்டும். அஸ்ஸிக்ரு லில் கல்பி மிஸ்லுல் மாஇ லிஸ்ஸமகி, அழகான ஒரு தத்துவத்தை சொன்னார். எப்படி உள்ளத்திற்குள் இறை நினைவு என்பது மீனுக்கு நீரை போல, தண்ணீரை போல. தண்ணீர் இல்லாமல் எப்படி ஒரு மீன் நீந்த முடியாதோ, வாழ முடியாதோ, அதுபோல இறையச்சம் இல்லாமல், இறை நினைவு இல்லாமல் ஒரு மூமினால் இருக்கவே முடியாது என்கிற அளவிற்கு அவன் என்ன செய்யணும், திக்ரோடு இரண்டரை கலந்து விட வேண்டும். சரியா? எப்போதும் இறை நினைப்போடு இருப்பது அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாசத்துல அது நமக்கு இயல்பாகவே அமைந்து விடுகிறது. ரமதானுடைய மாதத்தில் நமக்கு அது விருப்பத்திற்குரிய ஒன்றாக மாறிவிடுகிறது. ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு வினாடியும் அது நன்மைக்குண்டான களமாக, தளமாக இருப்பதனால் அதில் எவ்வளவு தூரம் அமல்கள் செய்ய முடியுமோ அந்த அமல்களை நோக்கி நாம் போட்டி போட்டுக் கொண்டிருப்போம், அந்த அமல்களை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருப்போம். அந்த அமல்களிலே மிக மிக பிரதான இடத்திலே இருப்பது அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியது என்பதை என்ன செய்யக்கூடாது, நம்ம மறந்துவிடக்கூடாது. அடுத்து என்ன சகோதரர்களே, ரொம்ப முக்கியமானது இதுதான், அல் புஅது அனில் மஆசி, பாவங்களை விட்டு விலகி நிற்பது. பாவங்களை விட்டு விலகி நிற்பது நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டதை போல ஏனைய காலங்களில் அது கொஞ்சம் சவாலாகத்தான் நமக்கு இருக்கிறது. சாதாரணமான காலங்களிலே பாவங்களை விட்டு விலகி நிற்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலை பொறுத்தோ, அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய சில சங்கடங்களை பொறுத்தோ, அல்லது நாம் எதிர்பார்க்காமல் நம்முடைய வாழ்க்கையோடு மோதக்கூடிய சில விபத்துகளை பொறுத்தோ இந்த பாவங்களிலிருந்து விலகி நிற்பது என்பது இயல்பிலேயே இயற்கையாகவே சவால் தான். ஒன்று, பொருளாதார ரீதியான ஹலால் ஹராம் பிரச்சனை இருக்கிறது, ஒழுக்க ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது, அஹ்லாக்குகள் பண்பாடுகள் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது, அடுத்தவர்களோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய முஆமலத் அதிலே பல பிரச்சனைகள், பல சங்கடங்கள் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் என்கிற ரீதியில் பல பிரச்சனைகள், பல பலவீனங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. இதுபோக மார்க்கத்தின் பிரதான கடமைகளாக இருக்கிற, கிரியைகளாக இருக்கிற, வணக்க வழிபாடுகளாக இருக்கிற அவைகளை எல்லாம் கை கொள்வது, அவைகளை எல்லாம் கடைபிடிப்பது, அவைகளில் குறை வைக்காமல் பார்த்து கொள்வது, இவைகள் எல்லாமே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஷைத்தானுடைய, இப்லீஸினுடைய அந்த சூழ்ச்சிகளால், சதி வலைகளால் ஒரு பாமர முஸ்லிம் இவைகளை எதிர்கொள்வதிலே படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் நோன்பு காலத்திலே இவைகள் எல்லாம் உங்களுக்கு இலகுவாக்கப்பட்டு விடுகிறது. என்னென்ன தவறுகளெல்லாம் செய்வீர்களோ, ஏனைய காலங்களில் என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்வதற்கு இந்த நப்சு நம்மை தூண்டுமோ அதெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். ஏன்?
காலை முதல் மாலை வரை உண்ணாமல் பருகாமல் இருப்பதனால் இவனுடைய சிந்தனைகள் எந்த பாவத்தை நோக்கியும் போகவே முடியாது. அவன் நினைப்பு போறா எப்பண்டா இஃப்தார் வரப்போது, எப்பண்டா தண்ணி குடிக்க போறோம், எப்பண்டா நோன்பு திறக்க போறோம். அதிகபட்ச ஆசை அவனுக்கு அதை நோக்கி மட்டும்தான் இருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு இயல்பான செட்டப்பை, இயல்பான ஒரு சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி விடுகிறான். ஒருவனுக்கு பசிதான் பிரச்சனை என்றால் அவன் அந்த பசியை தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை நோக்கித்தான் ஓடுவானே தவிர மற்ற பொழுதுபோக்கை பற்றி யோசிப்பானா? ஆடல் பாடலை பற்றி யோசிப்பானா? அடுத்தவர்களை இம்சை செய்வதை பற்றி யோசிப்பானா? அடுத்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி அதில் சுகம் காணுவதை பற்றி யோசிப்பானா? சொல்லுங்கத்தா. ஒருத்தனுக்கு வயிற்றுல பசி இருக்கு, பசிக்கே சாப்பாடு இல்லை, அவன் என்ன செய்ய மாட்டான்? வேற எந்த பிரச்சனை பற்றி யோசிக்க மாட்டான், வேறு எந்த மாதிரியான சமூக குற்றத்திலும் ஈடுபட மாட்டான். அப்போ அதற்காக சாப்பிட்றவங்க எல்லாம் தப்பு செய்கிறாங்கங்கிற அர்த்தத்தில் நான் சொல்ல வரல. தவறு செய்பவர்கள் அல்லது சமூக குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் யாருக்குமே பசி பிரச்சனை இல்லை, அதனால தான் அந்தந்த பிரச்சனையில் ரொம்ப சிம்பிளாக போகிறான். அப்போ இஸ்லாம் பாருங்கள், நம்மளை பசியோடு இருக்க வைத்து, தாகத்தோடு இருக்க வைத்து, அதுவும் எப்படியாப்பட்ட பசி, எப்படியாப்பட்ட தாகம் உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போம். எப்போ எடுப்போம்? வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்பாவது நம்ம ட்ராவல் பண்ணும்போது, ஃப்ளைட்டில் ஏறும்போது, அப்போ தான் சரி ரைட்டு இன்றைக்கெல்லாம் நம்ம அந்த மெட்ரோபாலிசம் அதெல்லாம் பார்க்க வேண்டாம், கிடைக்கிறத சாப்பிட்டுக்குவோம். ஆனால் யோசித்து பாருங்கள், 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 மாதம் நம்முடைய உடலியல் அமைப்பு, குடலியல் அமைப்பு எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகும். மற்ற நாளெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக காலையில் 7 மணிக்கு 7 to 7:30 திஸ் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட் டைம் அப்படிம்பான். சொல்ல முடியுமா நீ நோம்புல? அதை மதியானம் 1 to 1:30 அல்லது 1லேருந்து 2க்குள்ளே நாங்கள் லஞ்ச் எடுத்துருவோம். சாயங்காலம் நாங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் எடுப்போம். 5 மணிக்கு ஒரு சூப்பு குடிப்போம். எதுவுமே கிடையாது பிரதர். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் காலையில் 4 மணிக்கே முடிச்சிடணும், 4:30 மணிக்கே முடிச்சிடணும். அடுத்து நீ 6 மணி வரைக்கும் காத்து தான் இருக்கணும். அப்போ என்ன ஆகும்? இவனுடைய சிந்தனை பூரா 3 வேளையும் சாப்பிட்டு மேற்கொண்டு எதையோ சாப்பிட்டு பக்குவப்படுத்தி வைத்திருந்த இந்த உடலையும் குடலையும் 1 மாத காலம் என் அல்லாஹ்வின் விருப்பத்திற்காக அப்படியே நான் மாற்றுகிறேன். என் அல்லாஹ்வின் விருப்பத்திற்காக. நான் அடிக்கடி இந்த உதாரணத்தை எனக்கும் சேர்த்தே சொல்லிக் கொள்வதுண்டு. நோன்பு தவிர்த்து சகோதரர்களே, எந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அந்த வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது யாராவது நம்மை பார்க்கிறார்கள், யாராவது நம்மை நோக்குகிறார்கள், யாராவது நம்மை கடந்து செல்கிறார்கள், நம் பக்கத்திலே நடந்து செல்கிறார்கள் எனும்போது நம்மையும் அறியாமல் ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து நம்மிடத்திலே ஒட்டிக்கொள்ளும். அதற்கு நான் போன வார உரையிலே கூட உதாரணம் சொன்னேன். தொழுது கொண்டே இருக்கும்போது நம்மையும் அறியாமல் சில பேர் இந்த தாடிகளை சரி செய்து கொண்டிருப்பார்கள், இந்த பட்டனை போட்டுக் கொண்டிருப்பார்கள், எதையோ செய்வார்கள். நோய் பிடித்ததை போல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நேர்வழி காட்ட வேண்டும். அவன் தெரிஞ்சு செய்யறதுல தெரியாம தான் செய்வான். பாக்கெட்டுக்குள்ள கை விடுறது, திடீர்னு தொழுகையில தான் இருப்பான். எல்லாம் நம்ம தொழுகையை பத்தி பேசும்போது தொழுகையில போய் நாங்கள் நிற்கும் போது ராணுவ கட்டுப்பாடு அதை விட பெருசு, எல்லாம் உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் முசல்லி, ஒவ்வொரு தனிப்பட்ட தொழுகையாளியும் அந்த 4 ரக்காத்து முடிக்கிற வரைக்கும் அவன் போஸும் அவன் பொசிஷனும் எப்படியெல்லாம் மாறி இருக்குங்கிறத ஒரு ஹை டிஜிட்டல் கேமரால படம் பிடிச்சி காட்டினா, ஐயோ இந்த 10 நிமிஷத்தில் இத்தனை போஸ் கொடுத்துருக்கானா நான், இந்த 10 நிமிஷத்தில் இத்தனை பொசிஷன் மாறி இருக்கா நான் என்று சிந்திக்கக்கூடிய அளவிற்கு தொழும்போது இங்கிட்டும் அங்கிட்டும் ஆடுறது என்னென்னவோ செய்வான். டக்குன்னு ஒரு ஆள் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு உள்ள உணர்வு அவனுடைய உள்ள கிடக்கை போய் தட்டி எழுப்பும் போது இவனையும் அறியாமல் ஒரு பர்ஃபெக்ஷன் அவனுக்குள் வந்து ஒட்டிக்கொள்ளும். இந்த நிலை என்பது சகோதரர்களே, காபத்துல்லாவை சுற்றி நாம் வலம் வருகிற தவாஃபும் விதிவிலக்கு அல்ல. தவாஃபே செய்யும் போது கூட 2-3 தவாஃப் அப்படியே ஆன்மீகத்தின் உச்சத்திலே சென்று ஆன்மீக ரசம் சொட்ட செய்து கொண்டிருப்பான். ஒரு 3வது தவாஃப் முடிந்த 4வது தவாஃபுக்கு வரும்போது அவனையும் அறியாமல் போனை எடுத்து யாராவது வாட்ஸ்அப்பிலே மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரா என்று பார்ப்பார். யாரா உனக்கு அனுப்ப போறா? தவாஃப்ல நீ சுற்றி கொண்டிருக்கும் போது ரொம்ப முக்கியமானதா கால் வருமா வராதா? ஆனால் இவன் இப்படி இந்த போனை எடுத்து 5 நிமிடத்திற்கு ஒரு முறை, 10 நிமிடத்திற்கு ஒரு முறை வராத போன் காலை வந்து விடாதா என்று பார்த்து கொண்டே இருப்பதனால், வராத வாட்ஸ்அப் மெசேஜும் ஏதாவது வந்திருக்குமா என்று இவன் பார்த்து பழகி ஒரு மாதிரியான பைத்தியமாக ஆகிவிட்டதனால் அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் நேர்வழி காட்ட வேண்டும். அந்த தவாஃபு செய்யும் போது கூட இவனை அறியாமல் போனை எடுப்பது, பார்ப்பது, பேசுவது, திரும்புவது, பேந்த முடிப்பது என்று சில விஷயங்களை செய்து கொண்டே இருக்கும்போது யாரோ ஒருவருடைய கண் பார்வை இவன் மீது படுகிறது, விழுகிறது என்கிற உள்ள உணர்வு வந்தவுடன் இவனையும் அறியாமல் ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து இவனிடத்திலே ஒட்டிக்கொள்ளும். இது எதுவுமே விதிவிலக்கு கிடையாது. 2-3 நண்பர்கள் ஜாலியாக அரட்டை எடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நம்மை விட வயதில் மூத்தவர், நாம் மதிக்கத்தக்க ஒருவர் நம்மிடத்தில் வருகிறார் என்னும் போது நம்ம என்ன செஞ்சிருவோம்? அந்த டைம்ல என்னத்தான் செய்வோம்? கொஞ்சம் அப்படி சேட்டையை ஒதுக்கி வைப்போம், கொஞ்சம் அப்படி அமைதியாயிருவோம். இது மனித இயல்பு.
ஆனால் இந்த மாதிரி அடுத்தவர்களுக்காக எந்த பர்ஃபெக்ஷனையும் நீங்கள் செய்ய முடியாத ஒரு வணக்க வழிபாடு தான் நோன்பு. நோன்புல நீங்க அடுத்தவங்க பார்க்கறாங்கங்கிறதால என்ன செஞ்சிட முடியும்? நோன்புல இருக்கிறீங்க என்ன செஞ்சிட முடியும்? ஒரு ஆள் உங்களை கிராஸ் பண்றார், நீங்க உங்களை நோன்பாளி அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்களா அவர்கிட்ட? நான் ஒரு நல்ல நோன்பாளி தான், மற்றவங்கள விட நான் கரெக்டான நோன்பாளி தான் அப்படின்னு நீங்க எதை காட்டி உங்களை நீங்க அவர்கிட்ட நீங்க எக்ஸ்போஸ் பண்ண காட்ட முடியும்? அதனால தான் குல்லு அமலி இப்னி ஆதம லஹு இல்ல ஸௌம் ஃபஇன்ன ஸௌம லீ, ஹதீஸுல் குத்ஸியிலே அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார். ஆதமின் மகன் செய்கிற அமல்கள் எல்லாம் அவனுக்குரியது, நோன்பு எனக்கே உரியது, என்னை தவிர வேறு யாருக்காகவும் அவன் செய்யவே முடியாதது. அதனால் நோன்பை என் அன்பிற்கினிய இஸ்லாமிய பெருமக்களே 10 11 அத்தோடு இது ஒன்று என்று நினைத்து விடாதீர்கள். ஒரு மாத காலம் உங்களை புட்டம் போட்ட தங்கமாக, சீறி வரும் சிங்கமாக, மார்க்கத்தின் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மாற்றுவதற்குண்டான ஒரு ஆன்மீக பயிற்சி. ஆனால் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நோன்பு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டட் ஒன்றாக ஆயிடுச்சு. அது பாட்டுக்கு காலையில் சாப்பிட்றான், சாப்பிட்டு அது பாட்டுக்கு தூங்குறான். துஹருக்கு கூட எந்திரிக்க வேண்டும் என்று பெரும்பான்மையானவர்களுக்கு என்ன வருவதில்லை. 2-3 மணிக்கு எழுந்து விட்டு அப்படியே துஹரை முடித்து விட்டு கொஞ்ச நேரத்தில் அசரையும் முடித்து விட்டு அசருக்கும் மகரிபுக்கும் இடையில் என்ன செய்கிறான் என்றே தெரியாமல் அடுத்து இஃப்தாரிலும் கலந்து விட்டு எத்தனை பேருடைய நோன்புகள் போய் கொண்டிருக்கிறது? எத்தனை பேருடைய நோன்புகள் போய் கொண்டிருக்கிறது? சொல்லுவதற்கு கொஞ்சம் தயக்கமாகத்தான் இருக்கிறது. இஸ்லாமிய மக்கள் ஒரு என்ன சொல்வார், அடர்த்தியான மக்கள் தொகையாக வசிக்கிற சில கடலோர ஊர்கள் என்று சில ஊர்கள் இருக்கிறது. இந்த ஊர்களிலே இன்று வரைக்கும் இந்த கலாச்சாரத்தை சாகவிடாமல் வைத்திருக்கிறார்கள். நோன்பு கால இரவு முழுவதும் அவர்கள் அரட்டை அடித்துக் கொண்டே இருப்பது, ஊர் சுற்றி கொண்டே இருப்பது, கேரம் போர்டு விளையாடி கொண்டே இருப்பது. அதிலும் இறுதி 10 தினங்கள் வந்து விட்டால் அல்லாஹு அக்பர், அரட்டை அடிப்பதற்காகவே இந்த 10 தினங்களும் இருப்பதை போல் இரவு முழுவதும் பைக்குகளை எடுத்துக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்த வருட ரமதானிலாவது உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். மீதி உள்ள 11 மாதங்களையும் பெரும்பாலும் உலக விஷயத்திற்காகத்தான் வைத்திருக்கிறோம். இந்த ஒரு மாதத்தை மட்டும் தான் பெரும்பாலும் என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம முழுக்க முழுக்க ஆன்மீகத்திற்காக, மார்க்கத்திற்காக வைத்திருக்கிறோம். அதற்காக இந்த ரமதானிலே நீங்கள் உழைக்க சொல்லக்கூடாது, பிழைக்க சொல்லக்கூடாது, பணிக்கு போகக்கூடாது, சம்பாதிக்க கூடாது என்று மார்க்கம் எந்த வரையறைகளையும் போடவில்லை. ஆனால் இயல்பாகவே அதிகாலை ஆரம்பித்து அந்தி மாலை வரை அல்லது சகர் நேரம் ஆரம்பித்து மகரிப் வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் உடல் இச்சையை தணிக்காமல் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்தின் உச்ச வேள்வியில் இருப்பதை போல, வேள்வி என்றால் உங்களுக்கு தெரிகிறதா? அது ஒரு தியானம் போல சகோதரர்களே. எப்படி, அதாவது அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த கவனத்தை மாற்ற விடாத அளவிற்கு இரண்டரை இணைந்து பிணைந்து ஆன்மீகத்தோடு நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த ரமதான். அதை அப்படி நம்ம எடுத்துக்கணும். நாமளே அந்த ரமதான் ஒரு வெயிட்டான ஒன்று நமக்கு இடையில நம்ம என்ன செய்யணும், உணர வைக்கணும். அப்படியே சஹர் இஃப்தார் இருந்தா ரமதான் முடிகிறதுக்கு ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பர்ச்சேஸ் தான், அப்படியே ஃபேமிலி கெட் டுகெதர். இதோடு என்ன செய்யக்கூடாது சகோதரர்களே, ரமதானை முடித்துக் கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு ரமதான் வரும்போதும் இதை எம்மை போன்றவர்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தத்தான் செய்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். போன ரமதான் அதிலே மறக்க முடியாத 4 விஷயங்களை சொல்லுங்கள் என்று நம்மிடத்தில் யாராவது கேட்டால், சஹரை தாண்டி, இஃப்தாரை தாண்டி, ரமதான் பர்ச்சேஸை தாண்டி, பெருநாள் பர்ச்சேஸை தாண்டி, ஃபேமிலி கெட் டுகெதரை தாண்டி என்ன வைத்திருக்கிறோம் சகோதரர்களே? சாயாத காயாத நினைவுகளாக எதை வைத்திருக்கிறோம்? பசுமையான ஞாபகங்களாக என்ன வைத்திருக்கிறோம்? போன ரமதான்ல மாஷாஅல்லாஹ் எப்போதும் ஒரு முறைத்தான் 2 முறைத்தான் குர்ஆனை முடிப்பேன். ஆனால் அல்லாஹ்வின் பேரருள், அல்லாஹ்வுடைய பெருங்கருணை, அல்லாஹ்வுடைய வற்றாத கருணை, போன ரமதானில் மட்டும் நான் 10 முறை குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறேன் என்று இங்கே உட்கார்ந்திருக்கிற நம்மிலே யாராவது நினைத்து பார்க்க முடியுமா? இது அடுத்தவர்களிடத்திலே சொல்வதோ, யாரோ நம்மிடத்திலே பேட்டி கேட்கும் போது நாம் பேட்டி தருவதோ அல்ல. ஒவ்வொருவரும் சாகா நினைவாக தன்னுடைய உள்ளத்திலே வைத்திருக்க வேண்டிய ஒன்று. ரைட், போன வருஷம் ரமதான்ல நான் ஒரு 5 முறை குர்ஆனை ஓதி முடிச்சேன், இந்த வாட்டி இன்ஷா அல்லாஹ் ஒரு 7-8 முறை ஓதுவேன் என்று எனக்கு நானே ஒரு டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த ரமதான் ஒரு சுகமான சுமையாக நம்மிடத்திலே இருக்க வேண்டும். காரணம், பொதுவாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். மார்க்கெட்டிங்கிலே இருப்பவர்களுக்கு தெரியும், நம்முடைய மேலதிகாரிகள் ஏதாவது ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் செய்து விடுவார்கள். அதை அடைவதற்கு, அதை அச்சீவ் செய்வதற்கு அது நமக்கு ஒரு அழுத்தமாகவே இருக்கும். அதைத்தான் சுமை என்பார்கள். ஆனால் ரமதானிலே நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த அச்சீவ்மெண்ட் எல்லாமே சகோதரர்களே, இந்த டார்கெட்டுகள் எல்லாமே சகோதரர்களே ஒரு சுகமான சுமையாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு தாய் தனது கருவை வயிற்றிலே சுமக்கிறாளோ அதுபோல, எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தையை தோளிலே சாய்த்து கொண்டு சுமந்து கொண்டு செல்வானோ அதுபோல
எதுவெல்லாம் உங்களுக்கு சுகமான சுமைகளாக இருக்குமோ அந்த பட்டியலில் இந்த நோன்பை நீங்கள் முதன்மையான இடத்திலே வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த நோன்பின் மீது ஒரு ஈர்ப்பும் இந்த நோன்பின் மீது ஒரு ஈடுபாடும் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த நோன்பில் நான் என்னை மாற்றத்திற்குள் தயார்படுத்துவேன். நான் இந்த நோன்போடு இரண்டரை கலந்து இந்த நோன்பின் நோக்கமாக இலக்காக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவேன் என்கிற அளவிற்கு இந்த நோன்பிலே நாம் கடைபிடிக்கிற போதுதான் சகோதரர்களே ஈமானிய வித்துக்கு அது வழி. இல்லைன்னா ஜஸ்ட் லைக் தட் எத்தனையோ நோன்புகள் நம்மை விட்டு போனது, இந்த நோன்பு போகத்தான் போகிறது. இது என்ன நமக்காக காத்திருக்குமா? யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விடிவது விடியத்தான் செய்ய போகிறது. ஆமாவா இல்லையா? எனக்கு அப்படியே பெரிய பிரச்சனை வந்திருக்கு என்பதனால் விடியல் வராமல் போய்விட போகிறதா? அல்லது இந்த இரவு முழுவதும் எனக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவிற்கு ஒரு சந்தோஷங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதனால் இந்த சந்தோஷங்கள் நீடித்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும், அது இரவில் மட்டும்தான் நடக்க போகிறது என்பதனால் விடியல் விடியாமல் இருக்க போகிறதா? யாருக்கு கண் தெரிந்தாலும் கண் தெரியாவிட்டாலும் விடிவது விடியத்தான் செய்யும். அதுபோல் இந்த ரமதானுக்கு என்று ஒரு துவக்கம் எப்படி இருக்கிறதோ அதுபோல் இந்த ரமதானுக்கு என்று ஒரு முடிவு இருக்க போகிறது. இந்த துவக்கத்திற்கும் முடிவிற்கும் இடையில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள், நான் எப்படி இருக்க போகிறேன் என்பதுதான் கேள்வி. இறுதியாக ஒரே ஒரு நபிமொழியை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். இன்னும் 10 நிமிஷம் பேசணுமா? ரைட். ஒரே ஒரு நபிமொழியை மட்டும் நம் அனைவருக்கும் ஒரு இறுதி உபதேசமாக நான் சொல்லிவிட்டு முடித்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு குறித்து எத்தனையோ சந்தோஷமான விஷயங்களை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார்கள், எத்தனையோ சந்தோஷமான விஷயங்கள். ஆனால் அதே நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தனி மனித முஸ்லிமும் கவலையோடு அணுகுவதற்கு அல்லது கவலையோடு இந்த ரமதானை அவன் அடைவதற்கும் அல்லது ரமதானுடைய நாட்களை கழிப்பதற்கும் அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்கிற விதத்திலே சொன்னார்கள், ருப்பா சாயிமின், ருப்பா சாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ' வல் அதஷ், அவன் நோன்பின் பயனாக பசியையும் தாகத்தையும் மட்டுமே அடைந்திருக்கிறான். ஒ ருப்பா காயிமின், எத்தனையோ இரவு நேரத்திலே தொழக்கூடிய தொழுகைசாலி, அவன் அந்த இரவு தொழுகையின் பயனாக வெறுமனே தூக்கமின்மையையும் களைப்பையும் மட்டுமே அடைந்திருக்கிறான். நன்றாக கவனியுங்கள், எத்தனையோ பகல் நேர நோன்பாளி ஆக்சுவலி பிசிக்கலாக அவன் நோன்பிலே இருந்திருக்கிறான், அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் நான் நோன்பாளி தான் என்று. ஆனால் அந்த நோன்பிலே அவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாததனாலோ அல்லது செய்யக்கூடாத காரியங்களை செய்து விட்டதனாலோ அவன் நோன்புக்கு பலனாக பரிசாக பயனாக பெனிஃபிட்டாக என்ன கிடைத்திருக்கிறது என்று கணக்கு போட்டு பார்த்தால் வெறுமனை பசியும் தாகமும் தான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மாதமெல்லாம் உங்கள் நிறுவனத்திலே வேலை பார்க்கிறீர்கள், மாத முடிவில் உங்கள் முதலாளி உங்களை கூப்பிட்டு உன்னுடைய வேலையில் எனக்கு திருப்தி கிடையாது, நீ செஞ்ச இந்த வேலையினால எனக்கு நஷ்டம் தான், அதனால உனக்கு சம்பளமும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நீ என்ன டெபாசிட்டை கொடுத்துட்டு சேர்ந்தியோ அந்த டெபாசிட்டை கூட உனக்கு திருப்பி தர மாட்டேன்னு நம்மளை துரத்தி விட்டா சிந்தித்து பாருங்கள் அந்த வலி எப்படி இருக்கும். அந்த வலியோடலாம் இது நீங்க கம்பேர் பண்ண முடியாது. காரணம், அது ஒரு வழி உனக்கு வந்தாலும் இன்னொரு வழியில் எனக்கு இந்த வழி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த மார்க்கத்தின் கடமைகள், மார்க்கத்தின் மாண்புகள், இதிலே ஒரு இழப்போ நஷ்டமோ நமக்கு வந்து விட்டால் அதை யாராலும் எதுவாலும் ஈடுகட்ட முடியாது என்பதை புரிந்து கொண்டு இந்த ரமதான் இனிய ரமதானாக, இந்த ரமதான் வணக்கசாலிகளுக்குண்டான ஒரு வாழ்வியல் வசந்தமாக இருப்பதை போல் அந்த வசந்த காற்றை அனுபவிக்கிற ஒரு நல்ல முஸ்லிமாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. எனது குடும்பத்தாரையும் உங்களது குடும்பத்தாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.